வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி அப்பளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நம்ம இந்த மாதிரி அப்பளம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நான் எந்த விதமான ஃபுட் கலருமே யூஸ் பண்ணல, நேச்சுரல் கலர் யூஸ் பண்ணி எப்படி கலராக அப்பளம் செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1/4 கிலோ, 3 பச்சை மிளகாய். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காரமாக வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் இதை விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதில் இந்த மெஷரிங் கப்பில் 1.5 கப் ஜவ்வரிசி இருக்குது. 1.5 கப் ஜவ்வரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். எவ்வளோ ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதில் நான் 1/4 கிலோ ஜவ்வரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் கழித்து இது நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா சைஸும் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு நம்ம பெருசாக இருக்கிற ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக இருக்கிற ஜவ்வரிசி யூஸ் பண்ண வேண்டாம், பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு கலர் சேர்க்கறதுக்காக ஒவ்வொன்றையும் தனித்தனி பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த கலர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கலருக்கு நீங்கள் நிறைய இப்போ பிங்க் கலர் நீங்கள் நிறைய போட போகிறீங்க அப்படின்னா அந்த பவுலில் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எத்தனை கலர்ஸ் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவுலில் நீங்கள் பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம கலராக செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கலர் செய்ய போகிறதுக்காக கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுறலாம். ஒவ்வொரு கலர் நம்ம ஆட் பண்ணுறப்ப நான் ஒவ்வொரு கூடயும் பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். காரமாக வேணுங்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். இதில் நமக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் கிடைக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம கலர்ஃபுல்லாக செய்யலாம். இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும், ஒரு கலர் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் இருக்கிற ஜவ்வரிசி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம திருப்பி இதை அவிக்கிறப்போ அதுக்கு பதம் கரெக்டாக வராது, ரொம்ப ஒட்டிரும். அதனால் கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப குளுக்குலன்னு ஆயிடக்கூடாது. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நமக்கு வேறு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன், எல்லோ கலருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் 1-2 ட்ராப் தண்ணி தொளித்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஒரு பிரைட்டான எல்லோ கலர் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ க்ரீன் கலருக்காக நான் கீரை எடுத்திருக்கேன். எந்த கீரைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீரையை அப்படியே அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த கீரை பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ஃபில்டர் பண்ணோன்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் இருக்கிற ஜவ்வரிசியோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுலில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நமக்கு க்ரீன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நான் பீட்ரூட் சேர்க்க போகிறேன் பிங்க் கலருக்கு. இதுலேயும் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு ஒரு பிங்க் கலர் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் இதுக்கு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம், கொஞ்சம் இதுக்கு பச்சை மிளகா சேர்க்காம அரைச்சிக்கலாம். குழந்தைகள் சாப்பிட்றது வந்து காரமாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் நம்ம கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் வச்சுருக்கிற ஜவ்வரிசியில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பிங்க் கலர் அப்பளம் தேவையானதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பிங்க்கு, க்ரீனு, ஆரஞ்சு கலர், எல்லோ கலர் எடுத்தாச்சு. இன்னொன்று வந்து நம்ம எந்த ஃபுட் கலருமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும், ஒயிட் கலரில் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம மல்டி கலராகவும் பண்ணிக்கலாம். எல்லா கலர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். நான் எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு இட்லி பேன் எடுத்துக்கலாம். இட்லி பேனில் நல்லா நிறைய எண்ணெய் தடவி அதை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம இதை வேக விடணும். இது வந்து ஒன்றோட ஒன்று மேலே ஒட்டக்கூடாது, சைடில் ஒட்டியிருந்தால் பரவாயில்ல, மேலே மேலே ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே மேலே இருந்தது அப்படின்னா நம்ம காய வைக்கிறப்போ அது காயாது, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ மொறுமுறுன்னு இருக்காது. அதனால சைடில் ஒட்டி இருக்கட்டும். மேலே மேலே ஒட்டாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கிடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கலரையுமே நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட் இதில் க்ரீன் கலர் அரேஞ்ச் பண்ண போகிறேன். உங்கள் இட்லி குக்கரை பொறுத்து நம்ம ஒரு தடவையோ 2 தடவையோ இதை வேக விட்டுக்கலாம். ஒரே தடவையிலே நீங்கள் வேக விடனாலும் விட்டுக்கலாம். புட்டு விற்கிற பிளேட்லேயும் கூட நீங்கள் இதை வேக விட்டுக்கலாம். இது கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சைடில் இப்படி தள்ளி விட்டுருங்க. இப்போது க்ரீன் கலர் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலரை வச்சிடலாம். நல்லா அந்த மாதிரி தள்ளி வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இதில் பிங்க் கலர் வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான், மேலே மேலே ஒட்டாமல் சைடில் ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இந்த வெயில் அடிக்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம அப்பளம்லாம் செஞ்சு வெயிலில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரம் எடுத்து பொரிச்சிக்கலாம். இதை நீங்கள் பல்காகவும் செஞ்சு உள்ளே வச்சுக்கலாம். நிறைய செஞ்சு காய வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாட்டிலில் இல்லைனா ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிடணும். ஏர்டைட் பாக்ஸ் நல்ல ட்ரையான பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுக்கிறப்பவும் ஈரக்கை இல்லாமல் நம்ம ட்ரையான ஹேண்ட்ஸ் வச்சு நம்ம எடுக்கணும். ஈரம் பட்டது அப்படின்னா ரொம்ப நாள் வந்து அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால் ஈரம் படாமல் நம்ம ட்ரையாக எவ்வளோ நாள் வச்சுருக்கோமோ அதனால் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி மோர் வத்தலும் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன்.
அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோர் வத்தல், கொத்தவரக்காய் வத்தல் அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பிங்க் கலர் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு அப்படியே அள்ளி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து எடுக்க வராது. ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அந்த டைமில். அதனால் இப்போவே நம்ம வந்து நல்லா இதை அப்படி விரித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். இல்லைன்னா எடுக்கிறப்பவும் அது நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ பிங்க் கலர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் ஆரஞ்சு கலர் வச்சிடலாம். நல்லா பிரைட்டான ஆரஞ்சு வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கேரட்ஸ் எடுத்துகிட்டு கம்மியாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு கேரட் தான் சேர்த்துருக்கேன். அதனால் லைட் ஆரஞ்சு கலர் இருக்குது. எல்லோ கலர் சேர்க்குறதுனால ஆரஞ்சு லைட்டாக இருக்கட்டும் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா டார்க்கான ஆரஞ்சு வேணும் அப்படின்னா கூடுதலாக கேரட் சேர்த்துக்கோங்க. இந்த அப்பளம் செய்கிறது ரொம்ப ஈஸி, டைமே எடுக்காது. நீங்கள் குயிக்காக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் கலர் மட்டும் செஞ்சிடலாம். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுனால இது ஸ்நாக்ஸ் மாதிரியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த வெயில் டைமில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா இதை குயிக்கான ஒரு ஸ்நாக்காக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஆரஞ்சு கலர் வச்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒயிட் கலர் வைக்க போகிறேன். ஒயிட் கலர் வச்சுட்டு இதில் இட்லி குக்கரில் 4 பிளேட் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அவிச்சு எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து செகண்ட் டைம் நம்ம அவிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடாது. சைடில் ஒட்டிகிட்ருக்கிற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி குக்கரில் வச்சு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இது ரொம்ப வேக விடக்கூடாது. ரொம்ப வேக விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டிக்கிடும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போது ஒயிட் கலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 நிமிஷம் வேக விட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இப்போ இதை மேலே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். மீதம் இருக்கிறத அப்படியே நெக்ஸ்ட் டைம் வேக விட்டுறலாம். இப்போ இது 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு அப்படியே சூடோடு ஒன்று எடுத்து காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டிகிட்ருக்கும், எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இது ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன். அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூட்டோடு எடுத்தோன்னா எடுக்க வராது. இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். எடுக்கிறப்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டக்குன்னு நீங்கள் ஒன்றோட ஒன்று மேலே ஒட்டிக்கிடும். அதனால்
எடுக்கிறப்போ கேர்ஃபுல்லாக எடுக்கலாம். எடுக்கிறப்போ இந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா சர்க்கிள் ஷேப்பில் அப்பளம் கிடைக்கும். எடுக்கிறப்ப நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் வச்சு காய வைக்க போகிறேன். பிளாஸ்டிக் ஷீட்டில் அப்படின்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாது. நீங்கள் கொஞ்ச நேரம் பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டுட்டு லேசாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிடலாம். இல்லையே நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்லேயே தான் காய வைக்கனா கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆயில் தடவி வச்சுருந்தோம்ல அந்த பக்கத்தை வந்து கீழே படுற மாதிரி வச்சு காய வச்சுக்கலாம். அப்படின்னா ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அந்த மேல் பக்கத்தை வைக்காமல் ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கிற பக்கம் வந்து படுற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் பேட்ச்சில் வந்து நான் மல்டி கலர் அப்பளம்லாம் வச்சுருக்கேன். எல்லா கலர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை காய வச்சுட்டேன். இதை நல்லா 2 நாள் காய வச்சுருக்கேன். இது 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் நல்லா இப்படி ஆயிடுச்சு. இப்போ இதை பொரிச்சிடலாம். தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இது நல்லா காய விட்டுருங்க. நல்லா மொறுமொறுன்னு அப்போ தான் இருக்கும். நல்லா காஞ்சாதான் மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் நல்லா காய விட்டுருங்க. 2 நாளோ 3 நாளோ நீங்கள் காய விட்டுக்கலாம். இந்த வெயிலில் வந்து 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருது. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகுது. இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்க்காதனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம செஞ்சது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரம் இந்த மாதிரி எடுத்து பொரிச்சிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறனால கண்டிப்பாக குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு அப்பளம் ரெடி. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி அப்பளம் மாதிரியே இந்த வெயில் காலத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய கொத்தவரக்காய் வத்தல் மற்றும் மோர் வத்தலோட ரெசிபி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.